ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம 20 வயசில் எந்த விஷயத்த வெற்றியாக கருதுகிறோம், சக்ஸஸ் அப்படின்னா நம்ம 20 வயசில் நம்ம பார்வை எப்படி இருக்குது, இதுவே 40களை தாண்டி 40களில் வெற்றி என்றால் என்ன, வரையறை நமது பார்வை என்ன, 60களை தாண்டி அதே பார்வை என்ன. 20களில் நம்ம என்னங்க நினைப்போம், 20 வயசு அந்த டீனேஜை தாண்டி 20களில் வர்றப்போ அப்போ தான் நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம், ஜாப் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், நம்ம ட்ரீம் ஜாபுக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்போம். ஜாப் கிடச்சவொன்னே கை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வேர்ல்ட்லி திங்ஸ் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சொசைட்டிக்கு நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நல்லா தெரியணும், நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு போர்ட்ரே பண்ணணும். அதாவது அவங்க சொசைட்டிக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கிறது தெரியணும். மெயினாக ஷோ ஆஃப் பண்ணுறதுனா இன்டென்ஷனலி ஷோ ஆஃப், அது ஹியூமன் டெண்டன்சி, மனித இயல்பு. எல்லாருமே அந்த 20களில் அந்த இளமை காலகட்டத்தில் அடுத்தவங்கள் பார்வையில் லைம்லைட்டாக, அந்த லைம்லைட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாரும் அவங்கள கவனித்து அவதானித்து அவர்கள் சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாரும் அவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆங்ஸைட்டினா ரொம்ப பதட்டத்தில் போயிடும், பதட்டம் இருக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷத்தோடு கூடிய ஒரு பூரிப்பு இருக்கும். நம்மளை பற்றி ஒரு 4 பேர் பேசிட்டாங்கடா, இப்போ தான் ஜாபுக்கு சேர்ந்தான், டக்குன்னு அவனு நல்ல நாலேஜு, ப்ரொமோஷன் ஆகி திடீர்னு ஒரு 3 வருஷத்தில் மேனேஜர் ஆகிட்டான், பார்த்தா பயங்கரமான ஒரு இது, நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஒரு 20-25 வயசில் இருக்கோம், இதை கேட்டுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இது 20களில். உலக விஷயத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட் எது பண்ணாலுமே, ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஒரு இது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, எதுவாக இருந்தாலுமே சந்தோஷத்தை கொடுக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இது 40களில் வந்தீங்கன்னா முக்கியமான ஒரு லைஃபினுடைய கட்டத்தெல்லாம் கடந்து வந்திருப்போம். 40களில் ஓரளவு ஃபேமிலிலாம் ஓரளவு செட்டில் ஆகி குழந்தைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் 20களில் உள்ள அந்த வெற்றின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் வெற்றியை நமக்கு தெரியாது. 40களில் என்ன தோணுன்னா, ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் போதும், ஸ்டேபிள் ஜாப், ஓகேங்களா, ஸ்டேபிள் வருமானம், நிலையான வருமானம், அது ஜாபாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, நல்ல ஒரு ஃபேமிலி, அனுசரணையான ஃபேமிலி, சப்போர்ட்டிவான ஃபேமிலி, நிம்மதியான வாழ்க்கை, அவ்வளோதான். மற்றபடி அடுத்தவங்களுக்கு தெரியணும், ஒரு போஷாக இது பண்ணணும், இது வாங்கணும், அது வாங்கணும், கேட்ஜெட்ஸ் கொடுக்குற அந்த மாதிரிலாம் சந்தோஷம் வராது. அஃப்கோர்ஸ் 40களில் தான் நோயினுடைய ஆரம்பமோ இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஹார்ட் சம்மந்தமாக, பிபி, சுகர் எல்லாமே 40களில் தான் ஆரம்பிக்குது. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க சொல்கிறாங்க. ஹெல்த்தியாக இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். 60களெலாம் இருக்கிறப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஹெல்த் மட்டும் போதும். 60களில் நம்ம சக்ஸஸ், வெற்றின்னு எதாவது நினைப்போம்னா, காசு பணம், சாப்பிட்றதுக்கு காசு பணம் இருந்தால் போதும், அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுற அளவுக்கு காசு பணம் இருந்தால் போதும், ஆரோக்கியமாக இருந்தால் போதும், ஆரோக்கியமே நிம்மதி. 60களை தாண்டி வெற்றிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். அதை பல பரிமாணங்களில், பல வயது, பல காலகட்டங்கள், நம்ம ஏஜில் வேறு வயது, அந்த காலகட்டத்தில் வேறு மாதிரியான பார்வை இருக்குது. ஆனால் வெற்றிங்கிறது ஒன்று தாங்க. அதனால தான் வெற்றிங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் வரையறை பண்ண முடியாது. பார்வைக்கு பார்வை மாறுபடும். ஆனால் வயசு போக போக அனுபவம் பெருகுது. அனுபவம் பெருக வருகின்ற அந்த வெற்றிக்கான வரையறை, அடையாளம் தான் கரெக்டான அடையாளமாக இருக்கும். இப்போ கூட காலையில் ஒரு தமிழ் 89.4 எஃப்எம்மில் அழகாக விஸ்வா அப்படின்னு காலையில் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை தினசரி சொல்லுவார். மனசை ரொம்ப கவர்ற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண. அதாவது நம்ம பசிச்சிருக்கோம், நம்மள்ட்ட காசு இல்லை, சாப்பாடு வாங்குறதுக்கு பணம் இல்லை, பசிச்சிருக்கோம், அது பட்டினி, சரிங்களா, வி ஆர் ஸ்டார்விங். ஏன்னா நம்மள்ட்ட வி டோன்ட் ஹாவ் மணி. இதுவே பணம் இருக்குது, சாப்பாடு வாங்குறதுக்கான திறனும் இருக்குது, அப்போ நம்ம சாப்பிடலன்னா அது ஃபாஸ்டிங், விரதம், ஓகேங்களா. அப்போது சாப்பாடு இருக்கிறதுக்கு இப்போவே நாமளே கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். சாப்பாடு இல்லாதப்ப நம்ம சாப்பிடாமல் இருக்கிறத விட. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே போகிறப்ப அத்தாரிட்டிலாம் வரும், பவர் கொடுப்பாங்க உங்கள் கையில். திடீர்னு நீ சூப்பர்வைசர், ஒரு 10 பேரை நீ 10 பேரை நீ சூப்பர்வைஸ் பண்ணு, அவங்கள்ட்ட இந்த ஒர்க்கை நீ முடிச்சு ஒரு 10 நாளில் கொடுக்கணும். அத்தாரிட்டி கொடுக்கப்படுகின்ற பொழுதும் மனிதர்களை நேயத்தோடு நடத்துகின்றவர். எப்படி ஒரு மனிதர்களை ட்ரீட் பண்ணுறாரு, அத்தாரிட்டி இருந்தாலும், அத்தாரிட்டி இல்லாமல் மனிதர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறத விட, அத்தாரிட்டி கொடுத்து தனக்கு கீழ் வேலை செய்யவில்லை, எப்படி வேணாலும் அவங்க வாட்டி வதைக்க முடியும். அப்பவும் ரெஸ்பெக்டோட, மனித நேயத்தோட
டீசெண்டாக கண்ணியமாக நடந்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு படி மேலுங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் தான் நம் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றது. தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங்.